அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تحسبن الذين يفرحون بما أتوا ويحبون أن يحمدوا بما لم يفعلوا فلا تحسبنهم بمفازة من العذاب ولهم عذاب أليم صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருளை தேடியவர்களாக அவனது இல்லத்திலே ஜும்ஆ தொழுகைக்காக ஒன்று குழுமி இருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வார ஜும்மாவினுடைய துவக்கமாக 2 கேள்விகளை முன்வைக்கலாம். ஒன்று, உங்களை யாராவது பாராட்டினால் புகழ்ந்தால் உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அந்த உணர்வை தொடர்ந்து நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் செய்வீர்கள்? நம்மை யாராவது புகழுகிற பொழுது நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? நம்முடைய பிரதிபலிப்பு, அதற்கான தாக்கம் என்னவாக இருக்கும்? 2வது கேள்வி, உங்களை யாராவது விமர்சனம் செய்தால் உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய எதிர்வினை ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? இந்த 2 கேள்வியோடு இந்த வார ஜும்மா உரையை துவங்கலாம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் புகழை விரும்பாதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. எது வேணுமோ வேண்டாமோ எல்லாருக்கும் புகழ் தேவைப்படுகிறது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் அது அவர்களுடைய அத்தியாவசிய தேவையாக மாறி இருக்கிறது. யாராக இருந்தாலும் இந்த புகழுக்கு மயங்கிடுவாங்க. அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் பெண்களை சொல்லலாம். இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் அந்த மாதிரியான செய்திகள்லாம் இடம்பெறுறது உண்டு. ஒரு பெண்ணை குறித்து நீ ரொம்ப அழகாக இருக்கிற என்று சொன்னால் உடனே அவள் மயங்கி விடுவாள் என்று சொல்லுவார்கள். நம்முடைய ஆரம்பகால பள்ளிக்கூடத்தினுடைய பாடங்களில் இதை ஒரு கதையாகவே சொல்லப்படுறது உண்டு. அது ஒரு பொருத்தமில்லாத கதை தான் என்று சொன்னாலும் கூட சின்ன வயசில் அதை அதிகமாக படித்தோம். ஸ்கூல் பாடத்தில் வடை திருடிட்டு போன காக்கா, ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்துச்சான். அந்த வடையிலிருந்து ஒரு காக்கா ஒரு வடையை தூக்கிட்டு மரத்துக்கு மேலே போய் உட்கார்ந்துருச்சான். அந்த காக்காவிடமிருந்து வடையை பறிப்பதற்கு நரி திட்டம் போட்டுச்சான். அந்த நரி அதற்கு பயன்படுத்தின தந்திரம் என்னது? காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்கிற, ரொம்ப அழகாக இருக்கிற என்று சொன்னதில் தான் காக்கா மயங்கினதாக அந்த கதையில் பார்க்கலாம். அந்த கதை நமக்கு இப்போ வேண்டாம். பொதுவாக இந்த பாராட்டுகிற பொழுது, புகழுகிற பொழுது எல்லோருமே அதற்கு மயங்கி விடுவார்களாம். சின்ன வயசில் இது மாதிரியான குழந்தைகள் கதைகள் வரக்கூடிய ஒரு பத்திரிகையில் படித்த ஒரு குட்டி கதை, புகழுக்கே மயங்காத மன்னன் ஒருத்தன் இருந்தானாம். அவனை என்ன சொல்லி பாராட்டினாலும் அவருக்கு மயங்கவே மாட்டான். ஏனென்றால் பழைய காலத்தில் எல்லாம் மன்னனிடமிருந்து பரிசு வாங்கிறதுக்கு
அவனை இருக்கிறதும் இல்லாததையும் சொல்லி புகழ்வாங்க. புகழ்ந்து பாட்டு பாடி பாராட்டி பரிசில்கள் வாங்கிறது தான் பழைய காலத்தினுடைய புலவர்களுடைய வேலை. அவங்களுடைய பொழப்பே அதுதான். மன்னர்களை பாராட்டி கவிதை எழுதி பரிசு வாங்கிறது. ஆனால் இந்த மாதிரி புலவர்களுடைய பாராட்டுக்கும் புகழ்ச்சிக்கும் மயங்காத ஒரு மன்னன் இருந்தானா. இவன்கிட்ட எப்படியாவது பரிசை வாங்கிடணும்னு நினச்ச ஒரு புலவர் அவன்கிட்ட போய் என்னென்னமெல்லாமோ சொல்லி பார்த்தார். அவனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி பல வகையில் பாராட்டினார். மன்னன் எதுக்குமே மயங்கலையாம். ஒரு கட்டத்தில் மன்னர் சொன்னாராம், இந்த உலகத்திலேயே புகழுக்கு மயங்காத ஒரு ஆள் நீதானப்பா அப்படின்னு சொன்னோன்னு அவன் மயங்கிட்டானான். அப்போ இந்த மாதிரி புகழை விரும்பக்கூடிய மனநிலையை பற்றி, மனிதர்களுடைய இந்த இயல்பை பற்றி பல கதைகள் சொல்லப்படுறது உண்டு. மற்றவர்களை பற்றியெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், கடுமையான மறுப்புகளையும் ஆட்சேபனையும் செய்யக்கூடியவர்கள் கூட மற்றவர்கள் தங்களை பற்றி நல்லதை மட்டும்தான் சொல்லணும் என்று எதிர்பார்ப்பார்கள். இவர்கள் மற்றவர்களை குறித்து விமர்சனம் செய்வார்கள், குறைபட்டு கொள்வார்கள். ஆனால் மற்றவங்க இவங்களை பற்றி நல்லது மட்டும்தான் சொல்லணும், பாராட்டு மட்டும்தான் சொல்லணும். இது இன்னொரு வகையான மனித இயல்பு. இந்த மாதிரி ஒரு ஆளை பாராட்டுறது தப்பா என்று கேட்டால் பொதுவாக தப்பெல்லாம் கிடையாது. அடுத்தவர்களை பாராட்டுவது என்பது ஒரு நல்ல செயல்தான், தவறில்லை தான். மனுஷனுடைய வளர்ச்சியை நோக்கி முன்னேற செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இன்சென்டிவ், ஒரு உந்து சக்தி என்று கூட சொல்லலாம். ஒரு மனுஷனை அவனை முன்னேற செய்வதற்கான ஒரு ஊக்க சக்தி மனசார ஒரு ஆளை பாராட்டுறது. சாதாரணமாக இதை செய்கிற சமயத்தில் சம்பந்தப்பட்ட மனுஷன் உற்சாகம் அடைவான், மறுபடியும் மறுபடியும் நல்ல செயல்களை செய்வதற்கு ஆர்வப்படுவான். இது இயல்பான ஒரு விஷயம். இப்போ பொதுவான தன்மையில் தப்பில்லை. ஒரு முதலாளி தனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர் நல்லா வெரி குட் ஜாப் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவனுக்கு ஏதாவது டிப்ஸு கொடுக்கறத விட இந்த டிப்ஸு ரொம்ப அவனை உற்சாகப்படுத்தும். பைசா கொடுக்கறத விட மனசு விட்டு பாராட்டினால் ஒரு வேலைக்காரன் மகிழ்ச்சி அடைகிறான். அதை தாண்டி இன்னும் முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும், இன்னும் நல்லபடியாக வேலை செஞ்சு அந்த ஆள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் என்று நினைப்பான். அதனால் பாராட்டுறதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு சரியான சாங்ஷன், ஒரு அங்கீகாரம், சக மனுஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த மனிதர்களுடைய மனங்களை எல்லாம் ஆய்வு செய்தவர், மனோதத்துவத்தினுடைய பிதாமகன் என்று சொல்லக்கூடிய சிக்மண்ட் ஃப்ராய்டு என்று சொல்லக்கூடியவர், உளவியல் துறையினுடைய ஆரம்பகால ஆராய்ச்சியாளர். அந்த ஆள் மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை பற்றி சொல்லுகிற பொழுது சாதாரணமாக மற்றவர்கள் சொல்கிறத விட ஒரு படி மேலே போய் ஒரு தகவல் சொல்லுவார். மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், பேசிக் நீட்ஸ், அடிப்படையான தேவைகள். ஒவ்வொரு மனுஷனுக்கு இது தேவை. இந்த தேவையை வச்சு தான் அரசாங்கங்கள் கூட செயல்படணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அரசாங்கமும் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு இந்த மூன்றுக்கான உத்தரவாதத்தை கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு எந்த விதமான வறுமை இருக்கக்கூடாது. குடிமக்கள்கிட்ட தேவையான அளவுக்கு பொருளாதார தன்னிறைவு ஏற்படுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுகளும் குடியிருப்பதற்கான உத்தரவாதம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் என்பதற்கான அடையாளம் அது. குடிமக்கள் தெருவோரத்தில் படுத்து தூங்குற மாதிரி இருந்தான்னு சொன்னால் அது நல்ல அரசாங்கம் இல்லை. இன்றைக்கு இந்தியா அப்படிப்பட்ட நல்ல அரசாங்கம் இல்லை. பாருங்கள், 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்களை புல்டோசர் கொண்டு இடித்து அசாமில் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க 2 நாளைக்கு முன்னாடி. 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள். 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சொன்னால் எண்ணிக்கையை பார்த்தா அதிகமாக இருக்கும். அதில் பெரும்பாலும் 80% மேலே
சிறுபான்மை முஸ்லிம்கள். எதுக்காக வேண்டி இதையெல்லாம் இடிச்சு தள்ளினாங்க? அம்பானி அதானியினுடைய பெரிய ப்ராஜெக்டுக்கு இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்போ நம்ம நாடு ஒரு நல்ல குடியரசு இல்லை. ஒரு நாட்டு நல்ல நாடுன்னு சொல்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கான உத்தரவாதம் இருக்க வேண்டும். அதே மாதிரி குடியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அதே மாதிரி மானத்தை மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ஆடைகள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இப்போ இந்த மூன்றும் தான் மனுஷனுடைய அடிப்படை தேவைகள்னு ஊர் உலகமெல்லாம் சொன்னால், இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு என்று சொல்லக்கூடிய மனோதத்துவ அறிஞர் என்ன சொல்கிறாரு? இந்த மூணு மட்டும் இல்லைங்க, மனுஷன் நிம்மதியாக வாழணும்னா இந்த மூணை தாண்டி நாலாவது ஒன்று இருக்குது, 3+1 என்று அவர் சொல்லுவார். என்ன அந்த நாலாவது என்று கேட்கும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிற அங்கீகாரம். ஒரு மனுஷன் நல்ல செயல்களை செய்கிறான்னு வச்சுக்கங்களேன், அவனை பாராட்டணும், அவனை அங்கீகரிக்க வேண்டும். அவனுடைய முதுகுடைய தோலை தட்டி கொடுத்துட்டு நல்ல வேலை செஞ்ச அப்படின்னு சொன்னான். அவனையும் அவனுடைய செயல்பாடுகளையும் அங்கீகரிப்பது இருக்கல்ல, இது மனுஷனுடைய அடிப்படை தேவையில் ஒன்று. அவனுடைய வளர்ச்சிக்கு சாப்பாடு மட்டும் இல்லை, அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சக மனிதனை அங்கீகரிக்க வேண்டும். இது கூட அடிப்படை தேவைதான் என்று சொல்லுவார்கள். அப்போ மற்றவங்களுடைய நல்ல குணங்களை மனசு விட்டு பாராட்டுறது அப்படிங்கிறது பரந்த மனப்பான்மையினுடைய அடையாளம். பிராட் மைண்டு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? பரந்த மனப்பான்மை, நல்ல மனுஷனப்பா, தாராளமான மனசுக்காரனப்பா அப்படின்னு சொல்கிறத நாம் எதை வச்சு பார்க்குறோம் தெரியுமா? 4 பேருக்கு தாராளமாக பொருளாதார உதவி செஞ்சால் தாராளமான மனசுக்காரன்னு சொல்கிறோம். பைசாவை கொடுக்கறதுல மட்டும் தாராளம் காட்டுறதில்லை, அடுத்தவங்களை மனசு விட்டு பாராட்டுறோன்னு வச்சுக்கங்களேன், நம்மளும் யாரு தான்? பரந்த மனசுக்காரங்க தான். பைசா கொடுத்து தான் பரந்த மனசுக்காரனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாய் விட்டு மனசு விட்டு அடுத்தவருடைய நல்ல செயல்களை பாராட்டக்கூடிய குணம் இருந்தாலும் கூட அவர்களும் பரந்த மனசுக்காரங்க தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த விஷயத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட பெரிய அளவுக்கு பரந்த மனசுக்காரராகத்தான் இருந்திருக்கிறாங்கன்னு தெரிய வருது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த மாதிரி அடுத்தவங்களை மனசு விட்டு பாராட்டினவங்க தான். மனசு விட்டு பாராட்டாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுவே குறுகிய மனப்பான்மையினுடைய அடையாளம் கூட சொல்லலாம். நேரோ மைண்டு, இந்த பிராட் மைண்டுக்கு ஆப்போசிட் நேரோ மைண்ட், குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள். மலையாளத்தில் சொன்னால் சங்குஜிதம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. குறுகிய மனப்பான்மை, நல்லது கிடைச்சா பிடிக்காது, முகத்தை தொங்க போட்டு போவாங்க, முகத்தை திருப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரியான குறுகிய மனப்பான்மை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கலை என்பதை அவருடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் பல நிகழ்வுகள் இருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு தடவை அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தார்கள், ஒரு கோத்திரத்தார்கள், அவங்களுடைய ஒரு தூதுக்குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்திப்புக்காக வேண்டி வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு அந்த குழுவில் வந்திருந்த மற்றவங்கள்லாம் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தோடனே ரசூலுல்லாவை பார்க்கணுங்கிற அந்த ஆர்வத்தில் போட்டதுபடி ஓடுனாங்க. எவ்வளவோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆகலை, குளிக்கலை, கைகால் முகத்தை கூட கழுகிக்கல. கொண்டு வந்த பொருள், நீண்ட தூரத்திலிருந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொருள்களை எல்லாம் சரியாக ஒரு இடத்துல எடுத்து வைக்கவும் இல்லை, அவங்களுடைய வாகனத்தை எல்லாம் சரியாக கட்டி போடவும் இல்லை. ஒட்டகம் குதிரையிலெல்லாம் வந்திருக்காங்க, அதையெல்லாம் நல்லபடியாக இறங்கி அதுக்குண்டான ஏற்பாடு எதுவும் பண்ணலை. இத்தனைக்கும் அவங்க ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருந்தாங்க. அழுக்கடைஞ்சிருந்துச்சு, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் புழுதி படிஞ்சிருந்துச்சு, தலையெல்லாம் களைஞ்சிருந்துச்சு. ஆனாலும் ரசூலுல்லாவை பார்க்கக்கூடிய ஆர்வம், அந்த ஆர்வத்தில் எல்லாத்தையும் போட்டது வந்து இறங்கின உடனே ரசூலுல்லாவை பார்க்குறதுக்கு ஓடுனாங்க. ஆனால் இவங்களுக்கு முழுக்க மாற்றமாக அந்த குழுவினுடைய தலைவர் அவசரம் எதுவும் காட்டலை. மெதுவாக வாகனத்தை விட்டு இறங்கினார், அமைதியாக இறங்கினார். அவர் கொண்டு வந்த அவருடைய பொருள்களை எல்லாம் ஒரு இடத்துல வகைப்படுத்தி வச்சார். பயண பொருள், சாப்பாட்டு பொருள், தண்ணீர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக அடுக்கி வச்சார். வந்த வாகனங்கள், ஒட்டகங்களுக்கு தீனி போட்டார், அதுக்கு தண்ணி கொடுத்தாரு.
பிறகு நின்று நிதானமாக குளித்து நல்ல ட்ரெஸ்ஸை மாட்டி கம்பீரத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்துக்கு சமூகத்துக்கு வர்றார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவசரமாக ஓடி வரக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க? ரசூலோட கையை பிடிச்சிக்கிறாங்க, முசாஃபா செய்கிறாங்க, கைலாக செய்கிறாங்க. எல்லாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைலாக கொடுக்குறாங்க. ஆனால் ரசூலுல்லாவுடைய பார்வை மட்டும் இந்த குழுவினுடைய தலைவர் நின்று நிதானமாக இருக்கிறார் இல்லையா, செயல்பட்டு கொண்டிருக்கார் இல்லையா, அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு புன்னகையோடு பார்க்குறாங்க. எல்லாருக்கும் கை கொடுக்குறாங்க. பார்வையும் கவனமும் அந்த குழுவினுடைய தலைவரிடத்தில் போகுது. எல்லாரும் கைலாக செஞ்சு கொடுத்த பிறகு, முசாஃபா செஞ்ச பிறகு தலைவர், அந்த குழுவினுடைய தலைவர் முசாஃபா செஞ்சார். அந்த சமயத்தில் அந்த குழுவினுடைய தலைவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன இன்ன ஃபீக்கல் ஹஸலத்தைனி யுஹிப்புஹுமுல்லாஹ், அல்லாஹ் உங்கள்கிட்ட நேசிக்கக்கூடிய 2 கேரக்டர் இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த 2 கேரக்டர் அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் என்று சொன்னார். அல் ஹில்ம், உணர்ச்சி வசப்படாத சகிப்புத்தன்மை. ஆர்வ கோளாறுல போட்டபடி நீங்கள் வரல. நான் ரசூலாகவே இருந்தாலும், என்னை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆர்வமே இருந்தாலும், அதுலேயும் கூட நிதானமாக நடந்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா? ஒரு சகிப்புத்தன்மை, அவசரப்படாத உணர்ச்சி வசப்படாத சகிப்புத்தன்மை, அல் ஹில்ம். 2வது வல் அனாத், ஒரு கம்பீரமான நிதானம் உங்கள்கிட்ட பார்க்குறேன். இந்த 2மே அல்லாஹ்வுக்கு பிடித்த குணங்கள். இறைவனுக்கு பிடித்த 2 குணங்கள் உங்களிடம் இருக்கின்றன என்று பாராட்டினாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்க முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய நல்ல பண்புகளை பார்த்து மனசார பாராட்டியிருக்காங்கன்னு தெரியுது. அதனால் அடுத்தவங்களை பாராட்டுறதுங்கிறது ஒரு தப்பான விஷயமெல்லாம் கிடையாது. அது பரந்த மனப்பான்மையினுடைய அடையாளம்தான், சந்தேகமே இல்லை. ஒரு ஆளை சாதாரணமாக புகழ்வது பாராட்டுவது தவறுன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மனுஷன் அல்லது ஒரு குழுவினர்கள் தாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டியவர்கள், புகழப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றி நினைச்சுக்கிறதும், விமர்சனங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் நாங்கள் முற்றிலும் அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது அவர்களுடைய அழிவுக்குண்டான காரணமாக தான் இருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தரை பாராட்டுறது தப்பு கிடையாது. அப்படி யாராவது பாராட்டினாக்கா அதை ஏற்றுக்கொள்வதிலும் தவறு கிடையாது. சில பேர் இப்படித்தான் இருப்பாங்க. நான் அந்த உரையினுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, நாங்கள் வேணால் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுவோம், எங்களை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. நாங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், எந்த குறைபாடுகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள். அப்போ எங்களை பற்றி பேசுகிறதா இருந்தால் நல்லது மட்டும்தான் பேசணும், பாராட்டி மட்டும்தான் பேசணும், புகழ்ந்து மட்டும்தான் பேசணும். நாங்கள் புகழுக்குரியவர்கள். எந்த வகையிலும் மக்கள்கிட்ட எங்களுக்கு பாராட்டு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்கணும் என்கிற எதிர்பார்ப்போடு செயல்படுவார்கள் என்று சொன்னால், அது ஒன்று மட்டுமே அவருடைய செயல்பாடுகளுக்கு பின்னாடி காரணமாக இருக்குமானால், எந்த நற்செயலை செய்கிற பொழுதும் இதை செய்வது யாராவது பார்க்குவாங்களா, நம்மளை பாராட்டுவாங்களா என்பதற்காக வேண்டிய நற்செயல் செய்கிறது. இப்போ ஒரு காலத்தில் ஏழைகளுக்கு உதவுவது என்பது பரந்த மனப்பான்மையினுடைய அடையாளமாக இருந்துச்சு. இன்னைக்கு இடது கையில் ஏழைகளுக்கு காசை கொடுத்துட்டு வலது கையில் செல்ஃபி எடுத்து போடுறாங்க. இடது கையில் பைசா, வலது கையில் ஃபோனை வச்சு செல்ஃபி எடுத்து அதை சமூக ஊடகங்கள் பரப்பக்கூடியது. அப்போ நான் செய்கிறது 4 பேர் பார்க்கணும், என்னை பாராட்டணும். அப்போ அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னாடியும் நான் பாராட்டப்பட வேண்டும், நான் புகழப்பட வேண்டும் என்பது நோக்கமாக இருக்குமானால் அதுதான் அவர்களுடைய சீரழிவுக்கு முதல் காரணமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக மக்களால் பாராட்டப்படக்கூடிய புகழப்படக்கூடியவர்கள் அவங்கள பற்றி நல்லது மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதனால தான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள் கூட அவர்களுக்கு தெரிகிறதில்லை. எப்பொழுதுமே அதை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்கள்ட்டையும் பலவீனம் இருக்கும், குறைபாடுகள் இருக்கும். ஆனால் மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்கிற பொழுது எப்படி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள், குற்றங்கள், பலவீனங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும்? தங்களிடத்தில் இருப்பதாக மக்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நன்மைகள்,
நல்ல பண்புகளை பற்றி மட்டுமே எப்பொழுதும் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அதை பற்றி மட்டும்தான் இருக்கும். நாங்கள் ஒன்றும் மோசடிக்காரர்கள் இல்லை, மக்களால் புகழப்படுவதற்கு மட்டுமே உரிய சிறப்பு குணங்கள் கொண்ட மகான்கள் நாங்கள் என்கிற அளவுக்கு அவர்கள் தங்களை பற்றி பெரிய அளவுக்கு உயர்வாக நினைத்து கொள்வார்கள். அவர்கள் அடுத்தவர்கள் விமர்சனம் செய்வதை ஏற்றுக்க மாட்டாங்கிறது மட்டுமல்ல, ஒரு மனுஷன்ட்ட இருக்க வேண்டிய அடிப்படையான இன்னொரு குணம் இருக்குது, சுய விமர்சனம். நான் நல்லவன் தானா? எல்லாரும் என்ன நல்லவன்னு சொல்கிறாங்க, உண்மையிலேயே இவங்க சொல்கிற அளவுக்கு நான் யோகியன் தானா? சுய விசாரணை. இந்த சுய விசாரணையை குறித்தும் நிறைய ஹதீஸ் இருக்குது. ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷன் சீர்திருந்தறதுக்கும் இந்த சுய விசாரணை தான் காரணம், நல்லவங்கிறதுக்கு அடையாளமும் அந்த சுய விசாரணை தான். அடுத்தவங்க நம்மளை பற்றி விசாரிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மை நாமே விசாரித்து கொள்ளணுமா, நான் நல்லவன் தானே. இப்போ நான் ஒரு உதாரணம், யாருமே யார்கிட்டையும் என்னென்னமெல்லாமோ கேட்கலாம், நாம் கூட மற்றவங்கள்ட்ட நிறைய கேட்கலாம். உங்கள் பேர் என்ன, உங்கள் குடும்பம் என்ன, என்ன வேலை செய்கிறீங்க, என்ன வருமானம், என்ன படிச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரியாக பரஸ்பரம் சேமநலம் விசாரித்து கொள்கிற பொழுது, குசலம் விசாரித்து கொள்கிற பொழுது வீடு, குடும்பம், பொருளாதாரம், படிப்பு எல்லாவற்றையும் கேட்போம். ஆனால் யாரும் நம்மள்கிட்டையோ நாம் மற்றவங்கள்ட்டையோ நீங்கள் நல்லவரா அப்படின்னு கேட்க மாட்டோம். அது ஒரு பழக்கமாகவே இல்லை. இதுவரைக்கும் நம்மள்கிட்ட யாரும் கேட்டதில்லை, நாமளும் அடுத்தவங்கள்ட்ட இப்படி கேட்டதில்லை. ஏன்னா இப்படி கேட்டால் அதுக்கான பதில் என்ன வரும் தெரியாது. உண்மையிலேயே இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீ நல்லவனா என்று கேட்கிற கேள்வியை விட நான் நல்லவனா என்று கேட்கிற கேள்வி கேள்விகளிலேயே சிறந்த கேள்வின்னு சொல்லலாம். ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷன் சீர்திருந்தறதுக்கான முதல் படியே இந்த கேள்வி தான். அப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்கும் பொழுது கேட்டானாக்கா தான் இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன கேளுங்க, நீ நல்லவனா என்று கேட்டால் என்னுடைய பதில் என்னவாக இருக்கும்? அல்லது நான் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் நல்லவங்களா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசி பார்ப்போம். நம்முடைய அதிகபட்சமான பதில் என்ன தெரியுமா? சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத ஒரு பதில். நான் நல்லவனுக்கு நல்லவன் தான், ஃபஸ்ட்டு ஒன்று வரும், நான் நல்லவன் தான் என்று இழுக்கிறதுலேயே நான் நல்லவனாகவும் இல்லை அப்படிங்கிற ஆன்சர் அதுக்குள்ளே இருக்குது. அந்த இழுப்புக்கு பின்னாடி நான் நல்லவன் தான், அதே மாதிரி நான் நல்லவனுக்கு நல்லவன். அடுத்த பாட்டு என்ன தான், கெட்டவனுக்கு கெட்டவன். அப்போது இந்த மாதிரியாக நம்முடைய ஒழுக்கம், நற்குணம், நம்முடைய அமல்கள், இதை பற்றியெல்லாம் நாம் சுயமாக சீர்திருந்திக்கிறதுக்கு, டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். நான் நல்லவனாங்கிற கேள்வி. அந்த அடிப்படையில் பார்க்கிற சமயத்தில் மற்றவர்கள் விமர்சனம் செய்வதையெல்லாம் தாங்கிக்க முடியாது என்கிறது மட்டுமல்ல, இந்த புகழை விரும்பக்கூடியவர்கள் சுய விமர்சனம் கூட செய்ய மாட்டாங்க, தன்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க, தன்னிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகள், பலவீனங்களை பற்றி ஒருபோதும் பார்க்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. இப்போ பாருங்களேன், ஒரு தனி மனுஷனுடைய நாசம் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாராட்டு, அதீதமான பாராட்டு, தகுதிக்கு மீறிய பாராட்டு, இது ரொம்ப முக்கியம். அபி பக்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சொல்வார், அஸ்னா ரஜுலுன் அலா ரஜுலி இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு மனுஷர் இன்னொரு மனுஷனை பற்றி ரொம்ப பாராட்டினார். தேவைக்கு மேலே அது பாட்டுக்கு புகழ்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைலக்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும், கதஅத்த உனக்க அஹீக்க சலாசா, எந்த மனுஷனை பற்றி நீ பாராட்டிகிட்டு இருக்கிறியோ அந்த மனுஷனுடைய கழுத்தை அறுத்துட்டப்பா. நீ உன்னுடைய சகோதரன் யாரை பற்றி நீ புகழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அவனுடைய கழுத்தை நீ அறுத்து விட்டாய். நேருக்கு நேராக, முகத்துக்கு நேராக புகழ்வதன் மூலமாக அந்த ஆளை நாசமாக்கிட்டேன்னு அர்த்தம். 3 தடவை இதை சொன்னாங்க. மன்கான மின்கும் மாதிகன் மண், உங்களில் யாரையாவது புகழ வேண்டும் என்றிருந்தால் லா மஹாலத்தன், புகழ்ந்துதான் தீர வேண்டும் என்கிற ஒரு சந்தர்ப்பமானால்
அப்படி ஒரு தேவை வருகிறது என்று நீங்கள் நினைத்தால் அதிகபட்சமாக நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? ஃபல் யகுல் அஹசிபு ஃபுலானன் வல்லாஹு ஹசீபுஹு. இந்நாளை பற்றி நான் இப்படி நினைக்கிறேன், அல்லாஹ் தான் எல்லாம் தெரிஞ்சவன். அடுத்த ஆளுகளை பற்றி பாராட்டணும்னு நினைக்கிறீங்க, அப்படி ஒரு நிர்பந்தம் நெருக்கடி வருகிறது, ஒரு கட்டாய சூழ்நிலை வருகிறது, பாராட்டித்தான் தீர வேண்டும் என்கிற சந்தர்ப்பமானால் அதிகபட்சமாக நீங்கள் இந்த நான் இவரை பற்றி இப்படி நினைக்கிறேன், அதுக்கு மேலே அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்கான யரா அன்னஹு கதாலிக்க என்ன சொல்லி அவரை பாராட்டணும்னு நினைக்கிறாரோ அந்த கருத்து அதில் அவர் தெளிவாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முகஸ்துதி செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த ஆள்கிட்ட இருக்கக்கூடிய குணத்தை குறித்து இவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும்? அந்த பாராட்டை கூட சொல்லணும். இந்நாளை பற்றி நான் இப்படி நினைக்கிறேன், அதுக்கு மேலே அல்லாஹ் தான் தெரிஞ்சவன் அப்படிங்கிற பாராட்டை சொல்வதாக இருந்தால் கூட அவர் என்ன சிறப்பு குணம் அவர்கிட்ட இருக்கிறதா நினச்சிட்டு பாராட்டு நினைக்கிறாரோ அது இருக்கிறதுல அவருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ரொம்ப முக்கியமான நுட்பமான ஹதீஸ். ஆனால் நம்முடைய மேடைகளை பார்க்கிறோம், அது எந்த மேடையாக இருக்கட்டும், மார்க்க மேடையாக இருக்கட்டும், அரசியல் மேடையாக இருக்கட்டும், அல்ல அது மாதிரி எதுவாக இருக்கட்டும், ஒரு ஆளை பாராட்டுறதுன்னு இறங்கிட்டா இருக்கிறது மட்டுமல்ல இல்லாததையும் சேர்த்து பேச்சுக்காக 4 பேர் அதை ரசிக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட இல்லாத அண்ணனே மன்னனே என்று ஆரம்பித்தால் பிறகு நிறுத்துறதே கஷ்டம். இல்லாதவங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அதிகபட்சமாக ஒரு ஆளை பாராட்டணுங்கிற நெருக்கடியான சூழ்நிலையும் கூட மேக்சிமம் இவரை பற்றி நான் இப்படி கருதுகிறேன், அல்லாஹ்வே எல்லாம் அறிந்தவன் சொல்லி முடிச்சிருங்க, தப்பிச்சிங்க. அவரை பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டி அவரை குறித்து உங்களுக்கு என்ன ஐடியா இல்லையோ அந்த ஐடியாவையும் சேர்த்து என்ன செய்யாதீங்க, புகழாதீங்க என்று சொன்னார்கள். தொடர்ந்தார்கள், வலா யுசக்கி அலல்லாஹி அஹதா. பாராட்டி 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 ஒரு கட்டத்தில் நீங்கள் எங்கே கொண்டு போவீங்க? அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்குவீங்க. அல்லாஹ்வுக்கு மேலாக யாரையும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தூய்மைப்படுத்தி விட்டுறாதீங்க. இன்றைக்கு கேரளாவில் அதுதான் நிலைமை. நான் தொடர்ந்து ஒரு 2-3 வாரமாக கேரளாவை சுட்டி காட்டுவதால் நீங்கள் எதையேனும் எதிர்பார்க்குறீங்களோ என்று எனக்கு தெரியல. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தனியாக பேசணும். ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர், சமூக சீர்திருத்தவாதி அல்லது ஆலிம், மக்களுக்கு கல்வியை போதித்தவர், அவருடைய நன்மைகளை பற்றி சொல்லி 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 அவரை அவுலியா ரேஞ்சுக்கு உயர்த்தி அவுலியாவிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இறை தூதருக்கு மேலே உயர்த்தி இறை தூதருக்கு மேலே உயர்த்தி அல்லாஹுவாகவே ஆக்கிவிட்ட அனாச்சாரம் இப்போ கேரளாவில் ட்ரெண்டு. அதுதான் விஷயம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எதை விட்டாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு ஆளை பாராட்ட ஆரம்பித்து வரம்பு கடந்து போய் எல்லை கடந்து போய் அது உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சமமாக ஒருவரை உயர்த்துவது, ஏன் அல்லாஹ்வை விடவும் மேலாக உயர்த்துவது என்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது. வலா யுசக்கி அலல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை விட வேறு யாரையும் தூய்மைப்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இதுவும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவல். அப்போ அளவுக்கு அதிகமாக ஒருவர் மற்ற ஆளுகளை புகழ்றதே இந்த அளவுக்கு கண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளக்கூடியவர்களை குறித்து என்ன சொல்கிறது? நாங்கள் இந்த புகழுக்கு தகுதியானவர்கள் தான், எல்லோரும் எங்களை இப்படித்தான் பாராட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று இல்லாத செயலுக்காக, செய்யாத செயலுக்காக தாங்கள் பாராட்டப்பட வேண்டும் என்று சில பேர்கள் நினைச்சா அவங்களுடைய கதி என்ன? நாம் என்ன சொல்கிறது? படைச்ச ரப்பே சொல்லுகிறான். 3வது அத்தியாயத்தில் 188வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. லா தஹஸபன்னல்லதீன யஃப்ரஹூன பிமா அதவ், தாங்கள் செய்யாத செயலுக்கு சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, செய்யாத செயலை வைத்து அவர்கள் தங்களை தாங்களே மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்கிறார்கள். வயுஹிப்பூன ஐ யுஹ்மது பிமாலம் யஃஅலு, தாங்கள் செய்யாத செயலுக்காக வேண்டியும் மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அவர்கள் ஒருபோதும் நினைத்து கொள்ள வேண்டாம். ஃபலா தஹஸபன்னஹும் பிமஃபஸத்தின் மினல் அதாப், தண்டனையிலிருந்து இவர்கள் தப்பித்தவர்கள் என்று நினைத்துவிட வேண்டாம். வலஹும் அதாபுன் அலீம், இவர்களுக்கு நோவினை தரும் தண்டனை இருக்கிறது.
அப்போ நாம் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நாம் அடுத்தவர்களை பாராட்டுகிற பொழுது வரம்பு இருக்க வேண்டும். வரம்பு கடந்து பாராட்டுகிற பொழுது அதனால் ஏற்படுகிற விளைவுகள் கடுமையானவை. அதே மாதிரி எல்லோரும் என்னை பாராட்டணும், என்னுடைய தகுதிக்கு மீறி பாராட்டணும், நான் செய்யாத செயலுக்குரியவன் இருந்தாலும் என்னை பாராட்டணும். இவர்களும் தண்டனைக்குரியவர்கள், பாராட்டுபவர்களும் தண்டனைக்குரியவர்கள். எப்படி தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்ஷா அல்லாஹ் அதை பிறகும் பார்க்கலாம். பாராட்டு என்பது நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, நினைக்கிறோம். அதனால தான் நான் இந்த உரையினுடைய ஆரம்பத்தில் 2 கேள்வியோடு நான் தொடங்கினேன். உங்களை யாராவது பாராட்டுனா உங்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கும், அதற்கான உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? அதே மாதிரி உங்களை யாராவது விமர்சனம் செய்தால் உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும், அதற்குரிய உங்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கும்? இந்த கேள்வியோடு தொடங்கலாம் என்று தான் இந்த உரையை நான் ஆரம்பித்தேன். இப்போ அதே இடத்தோடு வாருங்கள். ஒரு தடவை ஒரு மனுஷர் இன்னொரு மனுஷரை தன்னுடைய முன்னாலேயே அவர் கேட்க புகழ்ந்து பேசுவதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. உட்கார்ந்துருக்கிறாங்க, தனக்கு முன்னாடியே ஒரு ஆள் இன்னொரு ஆளை பற்றி என்ன செய்கிற மூஞ்சிக்கு நேரம் புகழ்ந்துட்டு இருக்கார். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அகர்தர் ரஜுல அகரக்கல்லாஹ், நீ அவரை நாசமாக்கி விட்டாய், அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக. அவ்வளவு சீரியஸான மேட்டரா இது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அளவுக்கு சாபம் விடுற மாதிரி பத்வா செய்கிற அளவுக்கு ஒரு மோசமான வேலையா? மூஞ்சிக்கு நேராக முகத்துக்கு நேராக ஒருவரை புகழ்வது என்பது சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரால் பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை வச்சிருக்கிறாங்க? கண்ணுக்கு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இன்னொருத்தரை புகழுகிற பொழுது இப்போ நோக்கம் தப்பாக இருக்குதா இல்லையா? ஒரு ஆளை பாராட்டுறதுடைய நோக்கம் ஆள்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டரை வச்சதல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ட்ரெண்ட் அதுதானே. மேடையில் உட்கார்ந்து பேசினாலே அதுதான். முக்காவாசியும் அரசியல்வாதிகளையும் தலைவர்களையும் சமூக தலைவர்களையும் விதந்தோதுதல் என்று சொல்லுவாங்க தமிழில். இல்லாததையெல்லாம் சொல்லி முகத்துக்கு நேரம் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது தான் சொன்னார்கள், வாய் விட்டு பாராட்டுகிற பொழுது, அவர்களுடைய தகுதிக்கு மீறி பாராட்டுகிற பொழுது அவங்க மனசுக்குள்ள என்ன மாதிரி என்ன வரும்? பாராட்டப்படுபவர்களுடைய மனசுக்குள்ள. அல்லது இப்படி பாராட்டுபவன் என்ன நோக்கத்தோடு பாராட்டுவான்? இல்லாததை சொல்லி தப்பான நோக்கம், அல்லது தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக சுயநலத்திற்காக அடுத்தவர்களை தேவையில்லாமல் புகழ்ந்து கொண்டு இருப்பான். இதுதான் இங்கே கண்டிக்கப்படுற விஷயம். அதனால தான் இப்படி கண்டிக்கிற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்துக்கிட்டாங்க. இதுவும் கூட புகாரியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரி இமாமுடைய இன்னொரு கிதாபாக இருக்கக்கூடிய அதபுல் முஃப்ரத் என்கிற நூலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ பெரும்பாலான புகழ்ச்சிக்கு அடிவேர்களாக இருக்கிறது சுயநலம் அல்லது நயவஞ்சகத்தனம். அது புகழக்கூடியவர்களுக்கும் இருக்கலாம், புகழை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் புகழப்படுபவர்களுக்கும் இருக்கலாம். இந்த தீய குணத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை அவர்கள் இப்படி சொன்னார்கள், இதா முதிஹல் ஃபாசிகு கலிபர் ரப்பு தஆலா, ஒரு தீயவன் புகழப்படுகிற சமயத்திலே படைச்ச ரப்பு கோபப்படுகிறான். வஹதஸலஹுல் அர்ஷ், அந்த புகழ்ச்சியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷே நடுங்குகிறது தீயவன் புகழப்படுகிற பொழுது. அப்போ சமூக தலைமைகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள், அமைப்பு சார்ந்தவர்கள், இயக்கம் சார்ந்தவர்கள், அரசியல் தளத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள், அரசியல் நெருக்கடி சமூக சூழ்நிலை என்கிற கோணத்தின் அடிப்படையிலே தேவையில்லாமல் தகுதிக்கு மீறி தீயவர்கள் புகழப்படுவார்கள் என்று சொன்னால் இந்த ஹதீஸை பார்க்கணும். அவர்களுக்கு இந்த ஹதீஸ் ஒரு சவுக்கடியாக இருக்க வேண்டும், சாட்டையடியாக இருக்க வேண்டும். சமுதாய களத்திலே களமாடி கொண்டிருக்கிற பொழுது அரசியல் ட்ரெண்ட் என்கிற பேரிலோ அல்லது வேறு காரணங்கள் அடிப்படையிலோ தகுதியில்லாதவர்கள் புகழப்பட்டால் அதனுடைய விளைவு என்பது சாதாரணமானது அல்ல. இதா முதிஹல் ஃபாசிக், ஒரு தீயவன் ஒரு பாவி புகழப்படுகிற பொழுது கலிபர் ரப்பு தஆலா, அல்லாஹ் கோபப்படுகிறான். வஹதஸலஹுல் அர்ஷ், அந்த புகழுக்காக அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்குகிறது. பைஹக்கி இமாம் அவர்கள் ஷுஅபுல் ஈமான் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ முஸ்லிம்கள் இந்த முகஸ்துதியிலிருந்து
தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ளணும். அடுத்தவர்களை புகழ்வதிலே வரம்பை கடைபிடிக்க வேண்டும், எல்லை மீறக்கூடாது. அதே மாதிரி தன்னை யார் புகழ்கிறார்களோ அப்பொழுது அவர்களும் சுதாரித்து கொள்ள வேண்டும். எங்கிட்டிருந்து எதையோ காரியத்தை சாதிக்கிறதுக்காக வேண்டித்தான் என் முன்னாடி நின்று இப்படி பேசிகிட்டு இருக்கிறான், என்னை பற்றி இவனுக்கெல்லாம் நல்ல எண்ணெல்லாம் கிடையாது என்கிற ரீதியிலே சுதாரித்து கொள்ள வேண்டும். பாதுகாக்கிறதுக்கான வழி என்ன? தங்களுடைய சொந்த பலவீனங்கள் குறைபாடுகளை புரிஞ்சுக்கிறது தான் முகஸ்துதிங்கிற ஆபத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரே வழி. நம்மள்கிட்ட ஏகப்பட்ட குறைபாடு இருக்குது. இவங்க பாராட்டுற மாதிரி புகழ்கிற மாதிரி எல்லாம் நான் இல்லை என்கிற சுய அறிவு, தன்னை பற்றி தன்னுடைய சுய பலவீனங்களை பற்றி தெளிவான முறையில் புரிஞ்சுக்கிறது, தன்னுடைய குறைபாடுகளை மனசார ஏற்றுக்கிறது. தங்களை யார் என்று புரிந்து கொண்டவர்கள் மக்களினுடைய இந்த ஹாலோ என்று சொல்லக்கூடிய, சரியா சொன்னால் அப்படித்தான், உள்ளுக்கு ஒன்றுமே இல்லாத வாய் ஜாலங்கள், ஸ்டஃப் இல்லாத வெறும் வார்த்தை ஜாலங்கள், இதில் எல்லாம் ஒருபோதும் விழமாட்டார்கள். யாரு? தன்னை பற்றி தெரிஞ்சவன். தங்களை பற்றிய புகழ்ச்சியை விட விமர்சனங்களைத்தான் அவர்கள் வரவேற்பார்கள். முகஸ்துதியினுடைய ஆபத்துகளிலிருந்து தங்களை காப்பாற்றுமாறு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு மனுஷர் வெளிப்படையாக புகழ்ந்துட்டு இருந்தார், முகத்துக்கு நேராக பாராட்டிட்டு இருந்தார். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன துவா என்ன தெரியுமா? அல்லாஹு மகஃபிர்லி மாலா யஅலமூன், அல்லாஹ்வே இவர்கள் என்னை புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இவர்கள் அறியாத என்னுடைய குறைபாடுகளை மன்னித்தருள்வாயாக. என்கிட்டையும் பலவீனம் இருக்குது, குறைபாடுகள் இருக்குது, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. என்னை பாராட்டிட்டு இருக்கிறாங்க, இவர்கள் அறியாத என்னுடைய குறைபாடுகள் பலவீனங்கள் குற்றங்களை மன்னித்தருள்வாயாக. வலா துஆஹிதினி பிமா யகூலூன், இவர்கள் சொல்லக்கூடியதிலிருந்து என்னை தண்டித்து விடாதே, இவங்க சொல்கிறத வச்சு என்னை நீ தண்டித்து விடாதே. வஜஅல்னி ஹைரம் மிம்மா யதுன்னூன், இவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ அதை விட சிறந்தவனாக என்னை ஆக்கியருள்வாயாக. அப்படின்னா உங்கள்கிட்ட நான் நல்லவனாக இருந்தால் போதும், நீ என்ன அக்செப்ட் பண்ணால் போதும். மக்களுடைய இந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் என் மனசுக்குள்ளே அகந்தை வந்துடக்கூடாது, என் மனசுக்குள்ளே ஆணவம் வந்துடக்கூடாது. என்னை அறிஞ்சவன் நீ தான், இந்த மக்கள் என்னை சரியாக அறியலை, என்னுடைய குறைபாடு உனக்குத்தான் தெரியும், அதை மன்னிச்சுக்கோ என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவராக முகத்துக்கு நேராக புகழ்கிற சமயத்தில் தான் இப்படி சொன்னாங்க. சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லா யதுருல் மதுஹு மன் அரஃப நஃப்ஸஹு, தன்னை பற்றி எவன் அறிந்து கொண்டானோ அவனுக்கு மற்றவருடைய புகழ்ச்சியினால் எந்த இடைஞ்சலும் வராது. மற்றவர்கள் புகழ்வதால் எந்த இடையூறும் ஏற்படாது. யாருக்கு? தன்னை பற்றி தெரிந்தவனுக்கு. அவங்க சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்திருந்த சமயத்தில் ரபிஆ குலத்தாருடைய தலைவரான ஜாரூத் இப்னு முன்திர் என்று சொல்பவர் அந்த இடத்தை கடந்துட்டு வந்தார். சபையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு குறிப்பிட்ட மனுஷர், யார் அவரு? ரபிஆ குலம் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தினுடைய தலைவர். நம்மளாம் என்ன செய்வோம்? சாதாரணமாக ஒரு லீடர் நாம் உட்கார்ந்துருக்கும்போது உட்கார்ந்துருக்கக்கூடிய சபையை கடந்து போனால், சொசைட்டியில் தலைவர்களை மதிக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, அறிஞர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்பதிலையும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெறும் முகஸ்துதியின் அடிப்படையில், வெறுப்படையான பாராட்டுங்கிற அடிப்படையில் எந்திரிச்சு நிற்கிறது, தலையை தரை வரைக்கும் தொங்க விட்டு சலாம் சொல்கிறது, தலைவரே வாங்க என்று இப்படி எல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நடந்துக்கிறது உண்டு. அது மாதிரி தான் ஒரு சம்பவம். ரபிஆ குலத்தினுடைய தலைவர் ஜாரூத் இப்னு முன்திர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபையில் கடந்து போகிற பொழுது மக்கள் அவரை குறித்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹாதா சையது ரபியா குலத்தினுடைய தலைவர் வர்றார், ரபியா குலத்தினுடைய தலைவர் வர்றார், அவங்க தலைவர் வர்றார். நல்லா யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக சொல்கிற விஷயம். இதை கேட்ட உடனே அந்த தலைவர்னு சொல்லப்படுவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் வருகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கையில் இருந்த சவுக்கை வச்சு அந்த ரபியா குலத்தினுடைய தலைவருக்கு ஓங்கி ஒரு சவுக்கடி கொடுத்தார். அவர் கேட்டார், மாலி வமாலக்க யா அமீருல் மோமினின், மோமின்களுடைய தலைவர் அவர்களை உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்ன அடிச்சிங்க?
நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறேன், ஏன் என்னை அடித்தீர்கள்? உமரில் சொல்லுவாங்க, அம்மா சமயத்தகா, உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க உங்களை பற்றி சொன்னதை கேட்டீங்களவா? லக்கது ஹஷீத்து ஐ யுஹாலி த கல்பு கம்பின் ஷெயின், இவங்க பாராட்டுனதன் மூலமாக அதனுடைய இம்பாக்ட் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு அடி கொடுத்தேன். இவங்க பாராட்டுனதுனால உங்கள் மனசுக்குள்ளே அதன் மூலமாக எந்த விதமான தாக்கமும் தப்பான தாக்கம் வந்துடக்கூடாது இல்லையா, உங்கள் நன்மைக்காக வேண்டித்தான் ஒரு அடி கொடுத்தேன் அப்படி சொன்னார். உங்கள் மனசுக்குள்ளே மற்றவர்கள் பாராட்டுகிற பொழுது அதன் அடிப்படையில் உங்கள் மனதுக்குள் உங்களுக்குள்ள ஒரு உயர்வு மனப்பான்மை வந்து விடக்கூடாது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாது. அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அடி அடிச்சேன்னு சொன்னாராம். இப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், யோசிக்க வேண்டிய விஷயம் அதுதான். விமர்சனங்கள் வரவேற்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு மனுஷனை தன்னை குறித்து சரியான முறையில் மதிப்பீடு செய்கிறதுக்கு, ஸ்கேல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். விமர்சனங்கள் தான் புகழை விட சிறந்த ஒரு விஷயம். மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், மார்க்க அறிஞர் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க ஒய்ஃபு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் அவங்க ஒய்ஃபு மாலிக் இப்னு தீனார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை தெரியுமா? முராயி வாந்த முராயின். மனைவி கணவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. முராயினா என்ன தெரியுமா? நீங்கள் நல்ல ஆள் தான், நிறைய அமல்களை செய்கிறீங்க, ஆனால் 4 பேருக்கு காட்டுறதுக்காக வேண்டித்தானே செய்கிறீங்க. சொந்த மனைவி ஒரு கணவனை பார்த்து, ஒரு மார்க்க அறிஞரை பார்த்து சொன்னது, 4 பேருக்கு காட்டுறதுக்காக வேண்டித்தானே நல்லா செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். எவ்வளோ பெரிய விமர்சனம்! சரியாக சொன்னாக்க ஒரு ஆம்பளையுடைய தன்மானத்தை சீண்டி பார்க்கக்கூடிய விமர்சனம். அதுவும் ஒரு பெண்ணிடமிருந்து வந்தால், அதுவும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய மனைவிடமிருந்து வந்தால், எந்த ஒரு கணவனும் கோபப்படுவான், எரிச்சல் படுவான், எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கிறதும் நமக்கு தெரியும். இந்த மாதிரியாக தன்மானத்தை என்ன வார்த்தை இது? நல்ல ஆள் தான், நீங்கள் 4 பேருக்கு காட்டுறதுக்காக வேண்டித்தானே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த விமர்சனம் நம்மளாக இருந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்போம், எப்படி அதனை ரியாக்ட் பண்ணியிருப்போங்கிறது யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? ஒரு புன்சிரிப்பு, ஒரு புன்னகையை பதிலாக சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நான் இவ்வளவு காலம் பசரா நகரத்திலே வாழ்ந்திருந்தாலும் எந்த மக்களும் கண்டுபிடிக்காத ஒன்று நீ மட்டும் எப்படிப்பா கண்டுபிடிச்ச? உனக்கு மட்டும் இவ்வளவு காலமாக ஒரு மார்க்க அறிஞராக சொசைட்டியில் எவ்வளவோ வேலையை செய்கிறேன், யாருமே கண்டுபிடிக்காத ஒன்றை எங்கிட்டருந்து நீ எப்படி கண்டுபிடிச்ச? பெரிய ஆளு தான்ப்பா நீ. அவருடைய விமர்சனத்துக்கான எதிர்வினை. ரொம்ப அமைதியாக புன்னகையோடு அது பண்ணுறார். இப்போ யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? பாராட்டுறது தப்பு கிடையாது. இந்த உரையின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசு விட்டு பாராட்டி இருக்கிறாங்க. அது மனுஷனுக்கு தேவையும் கூட. ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது வரம்பு கடக்குமானால், தகுதியில்லாதவர்கள் புகழப்படுவார்கள் என்று சொன்னால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் செய்தி. புகழ் பாடக்கூடியவர்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதை கூட ஒரு ஹதீஸு நமக்கு கற்றுத்தருகிறது. ஹுமாம் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரஜுலன் ஜஅல யம்தஹு உஸ்மான, ஒரு மனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து கொண்டிருந்தார். ஃபஅமிதல் மிக்தாது, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரிச்சார். ஃபஜஸ்ஸா அலா ருக்பத்தைஹி, முட்டுக்கால் போட்டு என்ன செஞ்சார்? முழந்தாளிட்டு உட்கார்ந்து. ஃபஜஅல யஹ்சு ஃபி வஜ்ஹில் ஹஸ்பா, பொடிக்கற்கள் மண் கொஞ்சமெல்லாம் எடுத்து யார் புகழ்ந்தாரோ அந்த மனுஷனுடைய மூஞ்சியில் வீசினார். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் இன்னொருத்தர் பாராட்டி இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டிய மனுஷனுடைய மூஞ்சியில் பொடிக்கற்களோடு சேர்ந்த மண் எடுத்து வீசினார். உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க, மாஷா அவனுக்கு என்னாச்சுப்பா உனக்கு, ஏன் அந்த மனுஷனுடைய மூஞ்சியில் மண்ணவாரி போடுற? உடனே அவங்க சொன்னாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். இதா ரஐத்துமுல் முத்தாஹீன, வரம்பு மீறி புகழக்கூடியவர்களை நீங்கள் கண்டால், ஃபஹ்சு ஃபி உஜூஹிஹிம் துராப், அவருடைய முகத்தில் மண்ணை வாரி வீசுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணவாரியே போடணுங்கிறது அல்ல. அந்த காலத்தில் சஹாபாக்கள் மண்ணவாரி போடும்போது அதை சகிப்புத்தன்மையோடு எடுத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னொன்னே அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இன்றைக்கி மட்டும் இந்த ஹதீஸை நாம் டைரெக்டாக ஃபாலோ பண்ணால் வெட்டுங்குத்து தான்.
அப்போ இந்த ஹதீஸ் சொல்ல வருகிற செய்தி என்ன? அவருடைய எண்ணத்தில் தோல்வியடைய செய்யுங்கள். என்ன நோக்கத்துக்காக வேண்டி வரம்பு மீறி செயல்படுகிறார்களோ அவர்களுடைய நோக்கத்தை தோல்வியடைய செய்யுங்கள். அப்போ சுயநலத்துக்காக, வஞ்ச புகழ்ச்சியாக, நயவஞ்சகத்தனமாக ஒருவரை குறித்து அவர் தவறானவர் என்று தெரிந்திருந்தும் கூட வரம்பு மீறி புகழ்வது என்பது அந்த தீமைக்கு ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு தார்மீக ஆதரவு தெரிவித்ததாகத்தான் ஆகும். இந்த தார்மீக ஆதரவு என்பதையும் கூட நாம் பெரிய அளவுக்கு எடுக்கணும். நான் ஒரு உதாரணத்தை சொல்லி முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நமக்கெல்லாம் நல்ல தெரிஞ்ச விஷயம் என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்கிறதை குறித்து ரொம்ப நிறைய பேசியிருக்கிறாங்க. ஒரு மனுஷன், ஒரு மோமின் நோய்வாய்ப்பட்டால் போய் சந்தியுங்க, அந்த ஆளுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், அவர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு அவருக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அதே மாதிரி ரொம்ப நேரம் அந்த நோயாளிக்கு பக்கத்தில் உட்காராதீங்க, அது அவருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் அல்லது அவருடைய குடும்பத்திற்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். போங்க, பாருங்க, நலம் விசாரியுங்கள், துவா செய்யுங்க, வந்துட்டே இருங்க. இந்த மாதிரியெல்லாம் நோய் விசாரிக்கிற சம்பந்தமாகவும் ஏராளமான வழிகாட்டுதலை தந்திருக்கிறாங்க. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குடிகாரன் நோய்வாய்ப்பட்டால் நோய் விசாரிக்க போகாதீங்க. ஏன் இப்படி சொல்லணும்? நோயாளியில் குடிச்சு நோயாளியானவன் என்ன, சாதாரணமாக நோய்வாய்ப்பட்டவன் என்ன? இந்த நோய் மற்ற நோயாளிகளிடத்தில் இந்த அளவுக்கு அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் குடிகாரன் நோய்வாய்ப்பட்டால் போகாதீங்க என்று சொன்னாங்க. காரணம், அப்படி போனால் அந்த குடிக்கு நீங்கள் ஒரு தார்மீக ஆதரவை தெரிவித்ததாக ஆகும். அதான காரணம் ஒன்று. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஜனாசா தொழுகைக்காக வேண்டி, ஜனாசா தொழுகைக்கு மையத்து கொண்டு வரப்பட்டால் அவங்க கேட்குற முதல் கேள்வி, இந்த இறந்து போன மனுஷன் ஏதாவது கடனை விட்டுட்டு போயிருக்கிறாரா? ஆமாம் என்று பதில் சொல்லப்பட்டால் அடுத்த கேள்வி, அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரா? ஆமா, ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழ வைப்பாங்க. அப்படி கடனை தீர்ப்பதற்கு எந்த ஏற்பாடு செய்யாமலேயே கடனை வாங்கிட்டு மௌத்தா போயிட்டாரு, அந்த கடனை நிறைவேற்றத்துக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணால அப்படின்னு சொன்னால் உங்கள் சகோதரருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள், நான் தொலை வைக்க மாட்டேன். ஏன் சொன்னாங்க? எதுக்காக வேண்டி சொன்னாங்க? இந்த மாதிரியான ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தீமைக்கு, அடுத்தவருடைய உரிமையில் கை வைத்திருக்கும் ஒரு தவறை செய்து விட்டவருக்கு ஜனாசா தொலை வச்சா, தொலை வைக்கக்கூடாதுன்னு இல்லை, தொலை வைக்க மாட்டேன்னு சொன்னதோடு நிறுத்திட்டாங்க. நீங்களும் தொலை வைக்காதீங்கன்னு சொல்லலை, நீங்கள் தொலை வச்சுக்குங்க, நான் தொலை வைக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. அவருக்கு செய்ய வேண்டிய ஹக்கை ஒரு முஸ்லீமாக நீங்கள் செஞ்சுதான் தீரணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமுதாயத்திற்கு தலைமை வகித்து கொண்டிருக்கக்கூடிய நான், சமுதாயத்தில் ஒரு பிரமுகராக இருக்கக்கூடிய நான், 4 பேருக்கு நல்லதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நான், இவர் செய்திருக்கக்கூடிய இந்த தவறுக்கு நான் ஜனாசா தொழுவு வச்சா அவருடைய அந்த தவறுக்கு நான் ஒரு தார்மீக ஆதரவு தெரிவித்தவனாக ஆவேன். ஒரு சராசரி மனிதனாக இல்லாமல் ஒரு சமுதாயத்தினுடைய தலைமை வகித்துக் கொண்டிருக்கும் அடிப்படையிலே தவறுகளுக்கு தார்மீக ஆதரவு தெரிவிக்க கூடாது என்பதை தெரிவிப்பதற்காண்டி தான் நான் தொழுவு வைக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சமுதாயத்தில் தவறு செய்யக்கூடியவர்கள் உரிய அளவுக்கு மட்டுமே வச்சு பார்க்கப்படணும். சராசரி ஒரு 3ஆம் தர அரசியல்வாதியை போல அண்ணனே மன்னனே என்கிற வகையில் ஒரு தீயவர் பாராட்டப்படுவார்கள் என்று சொன்னால் இத்தனை ஹதீஸ்களுக்கும் ஆயத்துகளுக்கும் என்னதான் மதிப்பு இருக்க முடியும்? சிந்திப்போம், சிந்திக்கலாம், சமுதாயம் சீர்திருந்தட்டும். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வனஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வذிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.